திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே பலவிதமான சுரங்கங்களில் ஏற்படுகின்ற தீ விபத்துக்கள் மற்றும் மிகப்பெரிய கோர விபத்துக்களில் தொழிலாளர்கள், அப்பாவி மக்கள் சிக்கி உயிரிழக்கிற செய்திகளை நாம் தொடர்ந்து கேள்விப்படுகிறோம். அந்த வகையில் கடந்த நாளிலே நைஜீரியாவில் உள்ள அங்குள்ள பிளாட்டியூ என்று சொல்லப்படுகிற மாகாணத்தில் உள்ள வேஸ் என்று சொல்லப்படுகிற பகுதியில் சுரங்கம் ஒன்றிலே ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு அதிலே 38 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த ஒரு நாளைக்கு முன்பதாக நைஜீரியாவில் உள்ள இந்த பிளாட்டியூ என்று சொல்லப்படுகிற மாகாணத்தில் உள்ள வேஸ் என்று சொல்லப்படுகிற பகுதியில் சுரங்கம் ஒன்று செயல்பட்டு இருக்கிறது. அதிகாலமே தங்களுடைய பணியை ஆரம்பித்த தொழிலாளர்கள் சில மணி துளிகளிலே இந்த விபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். அங்கிருந்த கார்பன் மோனாக்சைடு என்று சொல்லப்படுகிற விஷ வாயு கசிந்தது நிமித்தமாக அடுத்தடுத்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீ விபத்திலே சிக்கி தொழிலாளர்கள் 38 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பாதுகாப்பு படையினர், மீட்பு பணியினர் தொடர்ந்து தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு இவர்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆயினும் இந்த மீட்பு பணியில் 27 பேர் படுகாயமடைந்து அவர்களும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆகவே இந்த பலி எண்ணிக்கை இன்னமும் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. நைஜீரியாவில் போதுமான பாதுகாப்பான வசதி மற்றும் முறையான சட்டப்பூர்வமான அனுமதி பெறாமல் இப்படி அநேக சுரங்கங்கள் இயங்குகிறபடியினாலே இப்படிப்பட்ட விபத்துக்கள் அங்கு அதிகரித்து வருகிறதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட விபத்துக்கள் தவிர்க்கப்பட்டு ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட விபத்துக்களிலிருந்து ஒவ்வொரு ஜனமும் மீட்கப்பட ஜெபிக்கிறோம். அப்பாவி தொழிலாளர்கள், ஏழை மக்கள் இப்படி பலியாவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். முறையான அனுமதி இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பான இப்படிப்பட்ட சுரங்கங்களில் எந்த விதத்திலும் மக்கள் அனுமதிக்கப்படவே கூடாது. தொழிலாளர்கள் வேலை செய்ய அனுமதிக்கப்படவே கூடாது. இப்படிப்பட்ட சுரங்கங்கள் எங்கெல்லாம் இயங்குகிறதோ அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யப்பட, வரும் நாட்களில் இப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட, மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாப்போடு அவர்கள் சுகமடைய கர்த்தர் இரக்கம் பாராட்ட பாரத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நைஜீரியா தேசத்திலே ஆண்டவரே கடந்த நாளிலே அங்குள்ள பிளாட்டியூ என்று சொல்லப்படுகிற மாகாணத்தில் உள்ள வேஸ் என்று சொல்லப்படுகிற பகுதியில் உள்ள சுரங்கத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்திலே 38 அப்பாவி தொழிலாளர்கள் பலியாகி இருக்கிறார்களே. இப்படிப்பட்ட விபத்துக்கள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்கம் ஆண்டவரே போதிய பாதுகாப்பு வசதி இல்லாத, அனுமதி பெறாத, சட்டவிரோதமான இப்படிப்பட்ட சுரங்கங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் வரும் நாட்களிலே அப்படிப்பட்டவைகள் முற்றிலும் தடை செய்யப்பட, பணி செய்கிற ஆண்டவரே இந்த ஆபத்தான இடங்களில் பணி செய்கிற தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக சுரங்க தொழிலாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பை நீங்கள் கட்டளையிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களில் ஏற்பட்ட இந்த விபத்திலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற தொழிலாளர்கள் ஆண்டவரே சுகம் பெற்று வீடு திரும்ப ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற மனுஷீக தந்திரங்கள், சாத்தானுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வரும் நாட்களில் இப்படிப்பட்ட விபத்துக்கள் நிகழாதிருக்க தொழிலாளர்கள் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சொல்லி ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.